சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். ராசிக்கும் அஷ்டம ஆயுள் ஸ்தானாதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். துலா ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் சுக்கிரன் அதிபதி. 12ஆம் வீட்டில் நேச நிலையில் கேதுவுடன் சேர்ந்து குரு செவ்வாய் ராகு பார்வையில் சஞ்சரிக்க போகிறார். அயன சயன போக விரய மோட்ச ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் அமரும்போது துளாராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானம். கோச்சாரத்திலே சுக்கிர பகவான் 6, 7, 10ஆம் வீட்டில் வரும்போது மட்டும்தான் சுக்கிரன் எதிர்பலனை கொடுப்பார். சுக்கிரன் நேச நிலை என்பது இயற்கையாக அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நிலை. துளாராசிக்கு 12ஆவது வீட்டிலே சுக்கிரன் அமரும்போது கேதுவுடன் இணையும் போது துளாராசி என்பர்கள் அடுத்த 24 நாட்கள் முதல் விஷயமா உங்களுக்கு அஷ்டம அவஸ்தைகள் குறையும். கடன் நோய் நொடி தொந்தரவுகள் குறையும். தலைக்கு மேலே கடன் இருந்துச்சு, அதெல்லாம் குறையறதுக்கு வழி உண்டா அப்படின்னா இது குறையறதுக்கு வழி உண்டு. குரு செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது நீண்ட தூர பயணம். இதுவரை விரக்தி வேதனையில் கோயிலுக்கு போகாத இருந்தவர்கள், இதுவரை வழிபாட்டில் தடங்கள் இருந்தவர்கள், முடி விட்டு தாடி விட்டு கோயிலுக்கு போக முடியல, 1 வருஷம் ஆகுது 1.5 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கோயிலுக்கு போய் முடி காணிக்க செலுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. கோச்சாரத்திலே 2ஆம் வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் 12ஆம் வீட்டிலும் கேது வரும்போது கோயிலுக்கு இஷ்ட தெய்வ கோயிலுக்கு முடி காணிக்க விட்டுருவாங்க. சாமிக்கிட்ட வேண்டி முடி விட்டுருவாங்க. 1 வருஷம் 6 மாதம் 2 வருஷம் கழித்து தான் முடி காணிக்க செலுத்துவாங்க. அந்த முடி காணிக்க செலுத்தக்கூடிய ஒரு நேர காலம் அடுத்த 24 நாட்கள் துளாராசி என்பளுக்கு உண்டு. 8ஆம் வீட்டிலே குருபகான் அமர்ந்து 5ஆம் பார்வையால் விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவை பார்வை செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த 24 நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா அஷ்டமாதிபதி நேச நிலையில் இருக்கிறார். அஷ்டமத்திலே குரு பலமாக இருக்கிறார். தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்கியத்தில் அமர்ந்து சுக்கிரனை பார்வை செய்யும்போது பயணம் உண்டு. பயணங்கள் மூலம் உங்களுக்கு பலன் உண்டு. நீண்ட தூர யாத்திரை, கிரிவலம், பாத யாத்திரைலாம் போகலாம். ஆன்மீக பயணம்லாம் போகலாம். வெளியூர் வெளியிடம் வெளிநாடு செல்லலாம். அடுத்த 24 நாட்கள் துளாராசி என்பளுக்கு உண்டு. 12ஆவது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது அதிக பண லாபம். தொலை தொடர்புகள் மூலம், அயல்நாடு மூலம், வெளிநாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்த 24 நாட்கள் துளாராசி என்பளுக்கு உண்டு. துலாம் ராசிக்கு 6ஆவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு பகவானுடைய பார்வை சுக்கிரன் கேது மேல் விழுகிறது. அப்போ நோய் நொடி தொந்தரவுகள் பெரும்பாலும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். 12ஆவது வீட்டிலே சுக்கிரன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் குளத்துல போய் குளிக்கிறது, ஆற்றுல போய் குளிக்கிறது, கடலில் போய் குளிக்கிறது, இப்படி குளிக்கும்போது ஒரு சிலருக்கு நோய் நொடி வரலாம். சளி காய்ச்சல் இருமல் இப்படிலாம் வரலாம். அது உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளலாம். பெரிய அளவு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் இருக்காது. செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அடுத்த 24 நாட்கள் பெரிய அளவு அதிக லாபம் பெறலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீட்டு மனையெல்லாம் விற்று தீர்க்கலாம். விவசாயத்தில் பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் கூடுதலாக வரும். ஏன்னா பூவுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் கன்னிராசியில் அமர்ந்திருக்கும் போது, நேச நிலையில் இருக்கும்போது பூ மகசூல் கூடுதலாக வரும். விலையும் நல்ல விலைக்கு விற்கும். செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு துளாராசி என்பளுக்கு உண்டு. இளைஞர்களுக்கு காதல் மலரும்.
கேதுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது எதிர் பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண்கள் பெண்கள் வழியிலும் பெண்கள் ஆண்கள் வழியிலும் இனிக்க பேசி உங்களை ஏமாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு. துளாராசி அன்பர்கள் குடும்ப பெண்களிடமோ அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமோ தொழில் செய்யக்கூடிய இடமோ உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களிடமோ அவப்பெயர் அசிங்கமானம் கெட்ட பெயர் வராமல் பார்த்துங்க. கேதுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது பெண்கள் உங்களை சாபங்கமாக வரக்கூடிய நிலையெல்லாம் வரும். 12ஆம் இடம் மோட்சஸ்தானத்திலே கேது சுக்கிரன் கூட்டணி சேரும்போது அசிங்க அகுமானப்படுத்துகிற நிலையெல்லாம் வரும். துளாராசி என்பர்கள் அடுத்த 24 நாட்கள் பெண்கள் விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. எதிர்பாலினோர்களிடத்தில் ஆணாக இருந்தால் பெண்களிடத்தில் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடத்தில் செவ்வாய் சுக்கிரன் பார்வை என்றாலே இந்த ஈர்ப்பு வழியில் தொந்தரவுகளை தந்துவிடும். காதலித்து கொண்டிருப்பவர்கள் குடும்ப பெரியோர்களிடம் பேசி திருமணம் செய்து கொள்ளுங்கள். 8ஆம் வீட்டின் அதிபதி 12ஆவது வீட்டில் மறையும் போது துளாராசி என்பர்கள் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் உண்டு. அதுக்கு குடும்ப பெரியோர்கள் பெற்றோர்களிடம் பேசி சம்மதம் வாங்கி திருமணம் செய்து கொள்ளலாம். பெரிய அளவு உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அடுத்த 24 நாட்கள் துளாராசி அன்பர்களுக்கு அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. நோய் நொடி தொந்தரவுகள்லாம் நீங்கும். கடன் காட்சிலாம் கட்டாதிருக்க வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் பாக்கி இருந்துச்சுன்னா வெளியில் விட்ட பாக்கி அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் 12ஆம் வீட்டில் அமரக்கூடிய சுக்கிர பகவானால் ஏற்படுகிறது. பெரும்பாலும் துளாராசி அன்பர்களுக்கு மன அழுத்தம் குறையும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.